Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாமாகவே நித்திய ஜீவனை அடைய முடியாது. பூரண சமாதானத்தையும் இரட்சிப்பையும் நமக்கு தர வல்லவராகிய தேவ ஆவியானவர் மூலமாகவே அடைய முடியும். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். அவரது மாம்சத்தை புசித்து அவரது இரத்தத்தை பானம் பண்ணுகிறது குறித்து போதித்த போது இயேசு இவ்வாறு கூறுகிறார். அவருடைய சீஷரில் அநேகர் இதை புரிந்து கொள்ள திணறினார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அவர்கள் கூறினார்கள். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்பதன் அர்த்தம் மனுஷர்கள் பாவத்தில் பிறக்கிறபடியினால் நம்மால் சுயமாக நித்திய ஜீவனை அடைய முடியாது என்பதே ஆகும். நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் மூலமாகவே நம்மால் மெய்யான நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியும். தேவனுடனான இந்த வாழ்க்கை மரணத்திற்கு பிறகும் தொடர்கிறது. ஆகவேதான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று வேதம் கூறுகிறது. நமக்குள் வாசம் பண்ணும் தேவ ஆவியானவர் மூலமாக மாத்திரமே இவ்வுலகில் நம்மால் இரட்சிப்பையும் சமாதானத்தையும் கண்டு கொள்ள முடியும். பவுல் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று நினைவுபடுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய ஆவியையும் பற்றி கொண்டால், ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு சொல்லுவது போல அவை நம்மை வழிநடத்தும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு இந்த சத்தியத்தை வலியுறுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் ஜீவனை தருகிறவையாய் இருக்கின்றன. ஆகவேதான் வேதம் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலம் நாம் இந்த உலகத்தின் அக்கிரமத்திற்கு தப்பி அவரை போல மாறுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை தருகிறது. அது நம்மை பரிசுத்தப்படுத்தி உலகின் பாவ இச்சைகளுக்கு எதிர்த்து நிற்கும்படி செய்கிறது. இன்றும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ஜீவனால் நிரப்புவதாக. ஆண்டவர் தாமே அனுதினமும் உங்களுடன் பேசி வாழ்வதற்கு தேவையான ஞானத்தையும் புத்தியையும் அருளுவார். அநேக குடும்பங்களில் மகிழ்ச்சி என்ற உயிர் துடிப்பு இல்லை. அநேக ஆலயங்களில் உயிர் இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள் இன்றைக்கு உயிரற்று அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் இந்த உயிரற்ற வாழ்வு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு இடம் கொடுக்காததே இந்த உயிரற்ற நிலைக்கு காரணம். ஆவியானவருடைய குணாதிசயங்களில் முக்கியமானது உயிர்ப்பிக்கும் குணாதிசயமாகும். கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்த போது உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கர்த்தரால் ஏற்கனவே உண்டு பண்ணப்பட்ட பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. ஆகையால் தேவ ஆவியானவர் உலகத்தில் உயிர் வகைகளை உருவாக்குவதற்காக ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
கொண்டிருந்தார். முட்டைக்குள்ளிருந்து ஜீவன் வெளிப்படும்படி தாய் பறவை முட்டைகள் மேல் அமர்ந்திருப்பது போல ஏற்கனவே படைக்கப்பட்டு வெறுமையாயிருந்த உலகத்தின் மேல் ஜீவன் உண்டாகும்படி ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். அதன் நிமித்தமாகவே உலகத்தில் சகல தாவரங்களும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் உண்டாயிற்று. மனிதனுடைய சிருஷ்டிப்பிலும் ஆவியானவருக்கு பங்கு இருந்தது. தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனிதனை உருவாக்கினார். அவன் தேவ சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட போதிலும் ஜீவன் அவனுக்குள் இல்லை. ஆகவேதான் கர்த்தர் ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்பொழுது மனிதன் ஜீவாத்துமாவானான். யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது. உயிரற்ற நிலைமையில் இருக்கும் குடும்பங்களை, திருச்சபைகளை, தேசத்தை உயிர்ப்பிக்க என்ன வழி? ஆவியானவரின் கிரியை பலமாயிருந்தால்தான் அவைகளெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். இதை கர்த்தர் தனது தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலுக்கு காண்பிக்கும்படி சித்தமானார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கர்த்தர் கேட்டார் என வேதத்தில் வாசிக்கிறோம். உயிரடையும்படியான வழியை கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் என்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆவி இல்லாமல் இருந்தால் அதிலே எந்த மேன்மையும் இல்லை. அது வெறும் உயிரற்ற உடல். ஆனால் கட்டளையிட்ட போதோ அந்த எலும்புகள் உயிரடைந்து பெரிய சேனையாக காலூன்றி நின்றார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலும், குடும்பத்தாரின் மேலும், தேசத்தின் மேலும் பலமாய் இறங்கி செயலாற்ற இடம் கொடுப்பீர்களா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய மாம்சத்தினால் எந்த பலனும் இல்லை என்றும் உம்முடைய ஆவியின் மூலமாகவே நான் ஜீவனையும் சமாதானத்தையும் கண்டு கொள்ள முடியும் என்றும் நாள்தோறும் எனக்கு நினைவுபடுத்தும். பாவம் தொட முடியாதபடி வாழவும் உம்முடைய கிருபையை அனுபவிக்கவும் தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று நாடுகிறேன். சுயத்தை நம்பாமல் உம்மேல் மாத்திரமே நம்பிக்கை வைத்து உம்முடைய வார்த்தையையும் சத்தியத்தையும் பற்றி கொள்ள எனக்கு உதவும். உம்முடைய தெய்வீக சுபாவத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நான் தேரும்படி உம்முடைய ஜீவனை தரும் வாக்குதத்தங்கள் என்னை மறுரூபப்படுத்துவதாக. என்னை உம்முடைய இருதயத்தின் அருகில் சேர்த்து இவ்வுலகின் அக்கிரமங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய சமாதானத்திலும் பலத்திலும் ஞானத்திலும் என்னை நடத்தி அனுதினமும் உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிறைத்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.